இந்த ரோஜா மினியேச்சர் வகை. கொத்து கொத்தா நிறைய பூக்கும். ஆனால் குட்டி குட்டியாக பூக்கும். நம்ம தோட்டத்தையே அழகாக்கிடும். பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம், நமக்கும் பயன்படுத்திக்கலாம். இது பேபி பன்னீர் ரோஸ். இது நீங்கள் ஏற்கனவே என்னோடய தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க. இப்படி பல வகையான ரோஜாக்கள் மொட்டு வச்சுருக்குங்க இந்த வெயில்லையும். இதற்கு காரணம் என்னென்னா, நம்ம தொடர்ந்து இந்த வெயிலை தாங்கி வளர ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதற்கான வீடியோக்கள் நான் ஏப்ரல் மாதத்துலேருந்தே போட்டுட்ருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ந்து லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுத்துட்ருக்கேன். அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, எது வீட்டில் இருக்குதோ, எது உங்களால் வாங்க முடியுதோ அந்த உரத்தை கூட நீங்கள் வாங்கி தண்ணீரில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். ஏன்னா வெயில் குறையும்னு பார்த்தாலும் இப்போது அனல் அதிகமாக தான் இருக்குது. இந்த சீசனில் நம்ம செடி கொஞ்சம் தாங்கி வளர வேண்டிய நிலை இருக்குது. அதனால் நம்ம செடியின் வளர்ச்சிக்கும் பூக்களுக்கும் வேர் வளர்ச்சிக்கும் என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஆல்-19 உரத்தை நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், இது 3 விதமான சத்துக்கள் ஒரே அளவில் இருக்கக்கூடிய என்பிகே ஆல்-19ன்னு சொல்லக்கூடிய உரத்தை இன்று கொடுக்க போகிறோம். நைட்ரஜன் வேர் வளர்ச்சிக்கும், பாஸ்பரஸ் கிளை இலை வளர்ச்சிக்கும், பொட்டாஷ் பூக்கள் அதிகமாக கொடுக்கறதுக்கும் பயன்படும். இப்போ நான் இந்த பக்கெட்டில் 20 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த என்பிகே ஆல்-19ன்னு சொல்லக்கூடிய உரத்தை 20 கிராம் கொடுக்க போகிறேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம், 20 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் கொடுக்க போகிறேன். இந்த உரம் நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் அல்லது உங்கள் ஊர்லேயே உரக்கடையில் கிடைக்கும். இதை கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த 20 கிராம் உரத்தை நல்லா கரைச்சிட்டு, ஈஸியாக கரைஞ்சிரும், தண்ணியில் கரையக்கூடியது தான். அப்படியே நாம் அந்த 20 லிட்டர் தண்ணியில் கலந்துடுறோம். கலந்துட்டு எல்லா செடிகளுக்கும் ஒரு 1/2 லிட்டர் அல்லது 1 லிட்டர் செடியின் உயரத்தை பொறுத்து, செடியின் வயதை பொறுத்து நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுக்கும் பொழுது இந்த சீசனில் வெயிலை தாங்கி வளரக்கூடிய சக்தி அந்த செடிகளுக்கு கிடச்சிரும். பாருங்கள், செடிகள் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நாம் அப்பப்போ இந்த மாதிரியான நீர் உரங்களை கொடுக்கணும். உத்கர்ஷ் கம்பெனி இது. இந்த ஆல்-19 இது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எது வேணுமானாலும் வாங்கிக்கலாம். ஆல்-19ன்னு எந்த கம்பெனி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த மினியேச்சர் வகைகள் இனி நிறைய பூக்கும். நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பூக்கள் பூக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.